ஹாய் காய்ஸ், நீ நம்ம என்ன பார்க்கணும்னா வெரி லிட்டில் நைட்மேருங்கிற சூப்பரான கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேமோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு சைனீஸ் லேடியை காட்டுறாங்க. அடுத்த சீனில் நம்ம கேமோட மெயின் கேரக்டரான மேக்ஸுங்கிற 9 வயசு உள்ள ஒரு ஃபீமேல் கேரக்டர் காட்டுறாங்க. தூக்கத்துலேருந்து திடீர்னு எந்திரிக்கிற மாதிரி. எழுந்ததுமே நம்ம மேக்ஸு அந்த சைனீஸ் லேடியை தேடி போகிறா. போகும்போது அடுத்த ரூம்லையே ஒருத்தர் சூசைட் பண்ணியிருக்காங்க. பார்த்ததும் பயந்ததுமே அடுத்த ரூமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம மேக்ஸுக்கு பசிக்குது. பசிக்கும் போதே அந்த ரூமில் இருக்க ஒரு கூண்டுக்குள்ளார ஒரு ப்ரெட் பீஸ் இருக்குது. அந்த ப்ரெட் பீஸை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கை நம்ம அந்த கூண்டை க்ளோஸ் பண்ணிவிடுது. எப்படியாவது அந்த கூண்டை விட்டு வெளியே வந்ததுமே ஜாரன்ற ஒருத்தன் இருக்கான். அவன் இங்கே இருக்க எல்லாத்தையுமே கொடுமை பண்ணிகிட்டு இருக்கான். அவங்ககிட்டேருந்து நம்ம தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது அவன் பின்னாடி நம்மளை தொடர்ந்து நம்மளை ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் நம்ம அவனை ட்ராப் வச்சு கொண்டு விட்றோம். நம்ம திருப்பி நமக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது. அங்கே ஒரு சின்ன சின்ன குழந்தைங்களாம் நமக்கு சாப்பாடு கொடுக்குது. அது யாருன்னு அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அங்கே 2 பேர் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இவங்களாம் யாருன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரூமை கண்டுபிடிச்சிடுறோம். அந்த சைனீஸ் லேடி இருக்க ரூமை கண்டுபிடிச்சிட்டு உள்ளார என்டர் ஆனதுமே அந்த சைனீஸ் லேடி மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கா. அவளை கொல்றதுக்கு நம்ம நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கும்போது ஒரு கத்தி இருக்குது. நான் ஷார்ட் ஃபார்மாக சொல்லிடுறேன். நிறையா ஃபைட் நடக்கும். கத்தி எடுத்து அவளை கொன்னுடுறோம். அந்த லேடி யாருன்னா நம்ம மேக்ஸோட அம்மா. மேக்ஸியே அவங்க அம்மாவை கொல்றான்னா அவங்க அம்மா ஒரு பெரிய சூனியக்கார். நமக்கு கேம் நடுவில் ப்ரெட்டு சாப்பிட கொடுத்த குழந்தைங்கள தான் அவங்க அம்மா மேஜிக் பண்ணி அடிமை பண்ணி வச்சிட்றா. அவங்க அம்மா பண்ணுறது பிடிக்காம தான் மேக்ஸு அவங்க அம்மாவை கொன்னுடுறா. கொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பேலஸ்க்கே ஒரு ராணியாக மாறிடுறா. இன்னமுமே இந்த கேமில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. இதை ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இந்த கேமை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன கேம் போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.